வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இதுக்கு வரலட்சுமி விரதத்துக்கான ஒரு நைவேத்தியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சரிசி இட்லி. மிக்சிலேயே எப்படி சாஃப்டாக இட்லி அரைச்சி இட்லி வாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் சோனா மசூரி ரைஸுக்கு 1/2 கப் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அவல், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம். இப்போ அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றி 5 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா சில்லுன்னு ஆயிருக்கும். அப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நல்லா அரைச்சிக்கோங்க. மாவை நல்லா அரைப்பட்டோன்னே இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க, நல்ல சேர்ந்தாப்பில் வரத்துக்கு. இப்போ இது ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நல்ல கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவை எரேட் பண்ணுறதுக்கு நல்ல கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இந்த மாவை புளிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மாவு நல்ல உப்பி பொங்கி இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் தடவிட்டு உங்களோட தட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா குழியிலையும் மாவை போட்டுட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இதை வச்சுட்டு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா வெந்தோடனே அது ஒலப்போடட்டும். ஒலப்போடனோடனே லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நமக்கு பச்சரிசி இட்லி ரெடி. இதே மாதிரி பச்சரிசி இட்லி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு வரலட்சுமி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ பச்சரிசி இட்லிக்கு குட்டி குட்டி டிப்ஸ். நான் எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு தான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்து தனியாக ஊற வச்சுட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட அரிசி அரைச்சிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் குவான்டிட்டியை டபுள் பண்ணிங்கன்னா அதை கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா மாவு ஒன்றும் காணும். நான் யூஸ் பண்ண அரிசி உளுந்துக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்ல ஊறினோன்னே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான். மாவு அரைக்கும் போது மிக்ஸி சூடாகாமல் இருக்கும். இட்லியும் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். நான் அவன் லைட் ஆன் பண்ணிவிட்டு புளிக்க விட்டுருக்கேன். அதுக்கு பதிலாக வேணும்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் கூட புளிக்க விட்டுக்கலாம். இட்லி குக்கார டைம் உங்களோட இட்லியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாறும். சப்போஸ் உங்ககிட்ட மாவு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா மீதி இருக்கிற மாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை வார்த்திங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் அந்த தோசையை உடனே சாப்பிட்ருங்க, ரொம்ப நேரம் வைக்காதீங்க. மிக்சியில் நல்ல சாஃப்டான பச்சரிசி இட்லி இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.